தயவு பதிவு 45 அருள் விளக்க மாலை திருஅருட்பா 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் 87. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திரஜாலங்கள் அடையா உரைப்பார். இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திரஜாலங்கள் கடையா உரைப்ப மயல் ஒரு நூல் மாத்திரமே தான் சாலமென அறிந்த மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலமென அறிந்த மகனே நீ நூல் அனைத்தும் சாலமென அறிகே. மகனே நீ நூலனைத்தும் சாலமென அறிகே. செயலனைத்தும் அருள் ஒளியால் காண்கே. செயலனைத்தும் அருள் ஒளியால் காண்கே. என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிக மாமணியே. திருவுளம் பற்றிய ஞான தேசிக மாமணியே. அயலறிய அறிவுடையார் எல்லாரும் போற்று. அயலறிய அறிவுடையார் எல்லாரும் போற்றே. ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே. அயலறிய அறிவுடையார் எல்லாரும் போற்றே. ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே. அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அருட்பெருஞ்சோதிபதியே உண்மை குருமணி ஆக ஞான தேசிக மாமணியாகத் தோன்றி திருவுளம் பற்றிய அருள் உண்மை இதிலே குறிக்கப்படுகின்றதாம். ஏட்டுக்கல்வி வீட்டுக்காகா என்ற அனுபவத்தையே இது எடுத்துக்காட்டி தெளிவு செய்ய வந்துள்ளதாகும். சிறந்தவைகளாக போற்றிக் கொள்ளப்படுகின்ற கலை நூல்களின் தன்மையை காண்கின்றோம். இங்கு கலைகளில் சிறந்தது வேதமாம். எந்த வேதம் என்றால் இயல் வேதம் என குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இயற்கை உண்மை தன்மை கொண்ட வேதம் எனப்படும். அந்த இயற்கை உண்மை தன்மை யாதெனில் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமாய் உள்ள பிரணவநாதமயமான கடவுட்சக்தியாம். அதாவது ஓம் என்பதுவே அந்த இயல்புடையதாம்.
இந்த ஓங்காரத்தை அடிநிலையாக கொண்டே வேதங்கள் தோற்றுவித்து விரித்து கூறப்பட்டுள்ளனவாம். இந்த வேதங்கள் இரக்கு, யசூர், சாமம், அதர்வணம் என்பர் வடமொழி வாணர்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்பது தமிழர் கண்ட திருநான்மறையாம். இவைகளே இயல் வேதம் என்பர். இவை போக மற்ற வேத நூல்களும் உளவாம். அடுத்து ஆகமங்கள். இவைகள் வேத முடிவை அடைவதற்கு என வகுக்கப்பட்ட பலவாகிய கோட்பாட்டு முறைகளை கொண்டனவாம். இந்த ஆகமங்கள் 28 என கூறுவர். அதற்கும் மேலும் உளவாம். புராணங்கள் முக்கியமானவை 18. இவை போக தலபுராணம், பழையனவும் புதியனவுமாக எத்தனையோ புராணங்களும் உண்டாம். இதிகாசம். இதிகாசம் தெய்வத்தன்மையுடன் கூடிய நீதி போதனைகளை வரவேற்று கதாரூபமாக ஆக்கி வைக்கப்பட்டவை. இராமாயணம், மகாபாரதம் போன்றனவாம். இவை போக இன்னும் எத்தனையோ சாத்திரங்கள் உளவாம். இந்திரஜாலம், மகேந்திர ஜாலம் முதலியனவும் கூறப்படும். இவைகளில் இந்த இன நூல்களுக்கு மட்டும் ஜாலம் என்ற பெயர் வழங்கப்படுகின்றது. இதன் பொருள் பொய்த்தோற்றம், நடிப்பு, கண்கட்டு வித்தை என்பர். இவைகளின் உண்மையும் பயனும் அவ்வளவேயாம். இந்த கலைநூல் மட்டும் மயங்கிடச் செய்கின்ற ஜால நூல் அல்ல. இந்த கலைநூல் மட்டும் மயங்கிடச் செய்கின்ற ஜால நூல் அல்ல. எல்லா நூல்களுமே, மேலே குறிக்கப்பட்ட எல்லா சாத்திரங்களுமே ஒரு வகையில் ஜாலமேயாம். ஏனெனில் கடவுள் உண்மையை நேரடியாக காட்டி கொடுத்து வாழ்விக்காது பொய்யான எதையெதையோ மெய்போல் காட்டி மக்களை மயக்கி உலக வாழ்வில் துன்ப அவஸ்தைகளில் உழலச் செய்து கொண்டிருக்கின்றனவாம். ஆகையால் இந்நூல்கள் எல்லாமே ஜாலம் என்று தெளிதல் வேண்டும் என்கின்றார். ஆனால் இந்த காலத்தில் அச்சு இயந்திர துணையாலும் படப்பிடிப்பு முறையாலும் மற்றும் பல சாதனைகளாலும் தினமும் எத்தனை விஷயங்கள் வெளியாகின்றன. இவ்வளவும் கலை செல்வத்தின் செழுமைக்குறிதானே. இவற்றால்தானே இன்றைய விஞ்ஞான உலகம் எத்தனையோ அரிய காரியங்களை சாதித்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்க இக்கலைகளையும் நூல்களையும் ஜாலம் என்று ஒதுக்கி தள்ளிவிடலாமா என்று கேட்கப்படலாம். இவைகளை ஒதுக்கி தள்ளிவிடவோ உவந்து ஏற்றுக்கொள்ளவோ வேண்டியது வேறு விஷயமாகும். நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், இவைகள் எல்லாம் உண்மை அல்ல, ஆனால் வீணும் அல்ல. ஆகையால் தயா உள்ளத்தோடு உலக வாழ்வுக்கு பொது நன்மை விளைவிக்கக்கூடியவைகளை இவற்றிலிருந்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொள்ளுதல் ஒன்றே நாம் மேற்கொள்ள வேண்டிய செயலாகும். நூலனைத்தும் ஜாலமென அறிக, செயலனைத்தும் அருள் ஒளியால் காண்க என குருமணியால் வலியுறுத்தி போதிக்கப்பட்டுள்ளார் நம் அடிகளார். கலை, ஞான முதலான நூல்களை ஜாலமென அறிந்து கொள்ளத்தான் சொன்னாரே தவிர அழித்து ஒழிக்கச் சொல்லவும் இல்லை. அதனையே போற்றி மேற்கொள்ளவும் சொல்லவில்லையாம். நூல்களை ஜாலமென அறிந்து உண்மையை கண்டு அதனை தயவோடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுவே திருவுள்ள குறிப்பாம். செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க என்று ஆணை செய்துள்ளார். காண்க என்றால் கண்ணால் மட்டும் பார்த்து சும்மா இருப்பதல்ல. அருள் உள்ளத்தோடு தயவுடன் பிறர் அறியாமையும் மாட்டாமையையும் துன்பத்தையும் கண்ணால் கண்டும் உணர்வால் உணர்ந்தும் அவற்றை போக்கி இன்பு செய்தல் வேண்டும் என்பது பொருளாம். இதுதான் செயலனைத்தும்
அருள் ஒளியால் காணும் முறையாம். மேலே குறிக்கப்பட்ட கலை நூல்களால் ஏதேனும் அருட்செயல் உரிய துணை பலம் கிடைக்குமானால் அதனை கொள்ள வேண்டியதுதான் முக்கியம். பொதுநோக்கோடு அருட்பணி புரிவதற்கு, தயவு தொண்டு ஆற்றுவதற்கு இந்த நூல்கள் தடை செய்யுமானால், இவற்றிலுள்ள சமயமத கொள்கைகள் இடையூறாய் இருக்குமானால் அவைகளை நீக்கிவிடல் அல்லது தவிர்த்து மேல் செல்லுதல் தான் அறிவுடைமையாகும். இதற்கு முந்தின பாடலில் சிவமும் சிவன் அருளுமே இருந்து கொண்டு யாவுமாய் விளங்குவதாக அறிந்திருந்தோம், உபதேசிக்க பெற்றோம். இதில் உபதேச நிலையை பற்றி நின்று வாழும் முறையை மேற்கொள்ள வழி கூறுகின்றார். அதாவது சத்விசாரத்தாலே உள்வளர் பதியோடு ஒன்றி நின்று கொண்டு அருளாலே எச்செயலும் புரிதல் வேண்டும். பதியை சூழ இருக்கும் அனந்த வண்ண பேதத் தோற்றத்தில் வெறுப்போ கொண்டு தயவுக்கு மாறான காரியம் ஒன்றும் செய்துவிடாது தயாசெயலே புரிந்திருத்தல் வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகின்றது ஈண்டு. அகமிருந்து அருள் ஒளியாலே யாவும் வெளிப்படுகின்றன என்று காணும்போது சூழ இருக்கும் தேகாதிகளும் அவற்றின் உணர்வும் சக்திகளும் இயல்புகளும் எல்லாமும் அருள் ஒளியின் வண்ணமாக மாறத் தொடங்கும். அருள் ஒளியே ஒருவனுக்கு ஊன் உடம்பை மாற்றி சுத்த உடம்பாக்கி கொடுப்பதாம். ஆகையால் இந்த அருட்செயலில் மட்டும் முழு பற்று கொண்டு உள்ளிருந்து வாழ்வு நடத்தல் வேண்டும். ஆகையால் இந்த அருட்செயலில் மட்டும் முழு பற்று கொண்டு உள்ளிருந்து வாழ்வு நடத்தல் வேண்டும். இப்படி செய்து கொண்டே இருந்தால் அந்த அருளே தன் காரியத்தை கவனித்து கொண்டு சூழ் வடிவை சுகவடிவாக்கி கொடுப்பது அருட்ஜோதிபதியின் ஆணையாகும். இந்த அருள் கொண்டு வாழும் சுத்த நெறியாளர் அகப்பெரும் பதியிலே இருந்து கொண்டு புலை உடற்பற்றை ஒழித்து அருள் ஒளி வண்ணமாக விளங்கலால் தம்மை சூழர்களையும் சூழ் பொருள்களையும் கூட அருள் ஒளியின் காரியப்பாடாகவே காண்கின்றார்கள். மீண்டும் பார்ப்போம். இந்த அருள் கொண்டு வாழும் சுத்த நெறியாளர் அகப்பெரும் பதியிலே இருந்து கொண்டு புலை உடற்பற்றை ஒழித்து அருள் ஒளி வண்ணமாக விளங்கலால் தம்மை சூழர்களையும் சூழ் பொருள்களையும் கூட அருள் ஒளியின் காரியப்பாடாகவே காண்கின்றார்கள். உண்மையில் அருள் அல்லது தயவுதான் இவர்களின் அகவடிவாக இருக்கின்றது. உண்மையில் அருள் அல்லது தயவுதான் இவர்களின் அகவடிவாக இருக்கின்றது. இந்த அகநிலையைத் தவிர வேறு எங்கும் இந்த தயவுக்கு இடம் இல்லை. அருள் உணர்வுக்கு, அருள் அனுபவத்திற்கு வேறு இடம் இல்லையாம். ஆகையால் இவ் அனுபவத்திற்கும் ஒருவன் தனித்து தயவு வடிவாய் இருப்பதாக உணர முடிகின்றதாம். ஆகையால் இந்த அனுபவத்தில் இருக்கும் ஒருவன் தனித்து தயவு வடிவாய் இருப்பதாக உணர முடிகின்றதாம். இந்த தயவு என்பதில் தய அகமாயும் உயிர் உணர்வு உடல் உலகு யாவுமாய் தோற்றம் கொண்டு இலங்குவதையும் அறிகின்றான். ஆகையால் இவனுக்கு இந்த அனுபவத்தில் தன்னந்தனியான நிலைமை உணரப்படுகின்றது. கடவுளும் அவரது அருளுமே தனித்திலங்குதல் உண்மை ஆதலால் இவனும் இவனை சூழ்தயவும் உண்மையே ஆம். இந்த கருத்தை தெரிவிக்கவே இவர்களை அயலறியா அறிவுடையார் என்றுள்ளார். இந்த சுத்த தயாஞானிகள் அயல் அறியாராய் இருந்து கொண்டு அருள் நடனம் புரிகின்ற ஆடலரசை போற்றி புகழ்கின்றனர்.
நம் வள்ளல் பெருமானே இவ்வண்ணம் இருந்து போற்றி புகழ்ந்துதான் இந்த அருள் விளக்க மாலையை தொடுத்து அணிவித்துள்ளார். இதனை படித்தும் பாடி உள் உணர்ந்து நோக்கினால் அருட்ஜோதி நடனபதியையும் காணலாம். அவர் அணிந்த இம்மாலையையும் அருள் ஒளியோடு விளங்க காணலாம். இந்த அருள் விளக்கம் படித்தும் தெரிந்து கொள்வதற்கு மட்டும் அல்ல, புறப்படிப்போடு அகனின்று அருள் ஒளி வெளிப்பட கற்றுக்கொள்ளுதலும் வேண்டும். புறப்படிப்போடு அகனின்று அருள் ஒளி வெளிப்பட கற்றுக்கொள்ளுதலும் வேண்டும். அப்போதுதான் இம்மாலையின் பயன் இன்னது என்று காண முடியும். இது அருள் ஒளியையே காட்டி கூட்டி வைப்பதாய் உள்ளதால் பிற வேதாகமம் ஆதி நூல்கள் போன்று ஜாலமென தள்ளிவிடுதற்கில்லையாம். உண்மை அறியாதார்க்கு, அருள் ஞானம் பெறாதவர்களுக்கு இந்த அருட்பாடல்கள் கூட ஜாலமாகத் தோன்றக்கூடும். எதுபோல் என்றால், மனிதன் தான் நித்யானந்த வடிவினன் என்ற உண்மையை அறிந்து அடைய பெறாதவரை தான் அனித்திய தேக துக்க வடிவினனாகவே இருக்கின்றான். அறிந்து கொண்டு அடைந்தபோதுதானே தான் நித்யானந்த சொரூபி என்பதை அறிந்தவனாகின்றான். ஆகவே தான் அபக்குவிக்கு அருட்பாவும் ஜாலமாகவே இருக்கும். இந்த காரணத்திற்காகத்தான் இந்த திருஅருட்பா 6ஆம் திருமுறையை வெளியிட வேண்டாம் என அன்று உத்தரவிட்டிருந்தார் நம் அருட்பிரகாச வள்ளல். பக்குவப்படாதவர்களுக்கு உண்மை விளங்காது. பொய்யையே மெய்யெனவும் மெய்யை பொய்யெனவும் கூறிக்கொண்டிருப்பர். அருள் அறிவு பெறாதவர்களெல்லாம் பொய்க்கலை அறிவில் அமிழ்ந்து உண்மையை சிறிதும் அறியாதிருக்கின்றவர்கள்தான் தம்மை பாவிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். இவர்கள் தங்களை அகவுண்மை ஆண்டவர் வடிவமாக அறியாதிருக்கின்றார்கள். இவர்கள் தங்களை அகவுண்மை ஆண்டவர் வடிவமாக அறியாதிருக்கின்றார்கள். புலை உடம்பையே தம் மெய்யுருவாக கருதி கொண்டிருக்கின்றவர்களாவர். இந்த புறதேகத்தின் இழிவையும் அழிவையும் பழியையும் பாவத்தையும் தான் இவர்கள் காண்கின்றார்களே ஒழிய அகவடிவின் அருளையும் அதன் விரிவால் ஏற்பட்டுள்ள இத்தூல உடலும் சுத்த அருள் ஒளி பெற்றிலங்க உள்ளது என்பதையும் ஒருபோதும் அறியாதிருக்கின்றார்கள் இந்த பாவிகள். உண்மையில் எல்லோரும் கடவுளரின் அருள் கொண்டு விளங்குகின்றவர்களே. ஆதலின் யாவரும் நல்ல புண்ணியர்களே ஆவர். அருட்செயலால் ஆனந்தமாக வாழ வேண்டிய இவர்கள் மருளாலே மயங்கி எதையெதையோ செய்து கொண்டும் தம்மை பாவிகளாக பாவித்து கொண்டும் கிடந்து வீணில் மடிவுறுகின்றனர். இவர்களெல்லாம் மருள் நீங்கிடப்பெறவும் அருள் விளங்கிடப்பெறவும் தான் இந்த அருள் விளக்க நடனம் புரிகின்ற அருட்பெருஞ்சோதிபதிக்கு இந்த அருள் விளக்க மாலையும் ஆக்கி வழங்கியுள்ளார் நம் வள்ளலார். அந்த அருள் விளக்க மாலையை சற்று விளக்கி காட்டி தெளிவுபெற செய்தற்கு இந்த அருள் விளக்க உரையும் திருவருளாலே செய்வித்து கொண்டு உள்ளார் நம்பதி. ஆதலின் இது கொண்டு எல்லோரும் நல்ல அருள் உண்மையை அறிந்து தெளிந்து தினசரி வாழ்விலும் ஏற்று நடந்து இன்புறுவார்களாக. தயவு அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.